கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிலர், கர்த்தாவே, நான் கஷ்டப்பட்டு உழைத்து நீதிமானாக வாழ்ந்து அதனுடைய பலனை அடைவதற்கு முன்னே அது வீணாகிவிட்டதே என்று சோர்ந்து போய் உள்ளனர். அப்படி சோர்ந்து போயிருக்கிற என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, சோர்ந்து போகாதே. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலே உங்கள் கைகள் நெகிழ விட்டு விடாதே. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, சில நேரங்களில் உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் கிடைக்காத மாதிரி உங்களுக்கு தோணலாம். காலையிலிருந்து உழைக்கிறேன், ஆனால் அதனுடைய பலன் கிடைக்கலையே என்று தோன்றுகிறதா? என்னுடைய கிரியைகளுக்கு என்னால பலனை பார்க்க முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் மகளே, என் மகனே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீர்கள், உங்கள் கைகளை நெகிழ விட்டு விடாதீர்கள். நீங்கள் உழைத்த உழைப்புக்கு பலன் உண்டு என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தராகிய நான் நீங்கள் படுகின்ற பிரயாசத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை சிருஷ்டித்த தேவனாகிய என்னுடைய பார்வையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் ஏற்ற காலத்தில் பலனை காணும்படி உங்களுக்கு செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் நினைக்கலாம், கர்த்தாவே, என்னுடைய வேலையிலே எனக்கு பலன் கிடைக்கல, என்னுடைய படிப்பிலேயே எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கல, என்னுடைய தொழிலிலே வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கல, என்னுடைய ஊழியத்திலே என்னால் சிறந்து இருக்க முடியவில்லை என்று சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு காத்திருங்கள். சோர்ந்து போகாமல் காத்திருப்பதனால உங்களுக்கு ஏற்ற காலத்திலேயே பலன் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தாவே, இந்த வேத வாக்குத்தத்தம் எனக்கு கூறியது. கர்த்தாவே, நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தின்படி நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் நம்பிக்கை இழந்து போக மாட்டேன். என்னுடைய கிகைகளுக்கு நான் பலனை காண்பேன் என்று விசுவாசத்துடனே கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தாவே, எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர், சோர்ந்து போகாதே என்று சொல்லி இருக்கிறீர். என்னுடைய கிரியைகளுக்கு பலன் இருக்கு என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை எனக்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுடைய கிரியைகளுக்கு நீங்க பிரயாசப்பட்டதற்கு பலனை நீங்க காண்பீர்கள். அப்படி கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தர் எனக்கு எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாளாகவே கொடுக்கிறார் என்று விசுவாசியுங்கள். என் ஜனமாகிய உங்களிடத்தில் தான் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் ஆசீர்வாதத்தை இழப்பதும் கர்த்தர் என்னுடன் தான் இருக்கிறார். கர்த்தர் என்னுடனே இருந்து இன்னைக்கு எனக்கு அனைத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்துடனே என்னை பற்றி கொண்டால் உங்களுக்கு இன்று அனைத்து காரியங்களிலும் நன்மையை நடக்கும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, நீங்கள் எல்லா காலங்களிலும் கர்த்தராகிய என்னை நம்ப வேண்டும். என் ஜனமாகிய நீங்கள் காலங்களை பிரித்து நல்ல காலம் கெட்ட காலம் என்று பாராமல் கர்த்தருடைய விசுவாசத்தினை பற்றி கொண்டு கர்த்தரை என்னாலும் நம்ப வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலநிலைகளிலும் கர்த்தராகிய என்னை நம்புங்கள். அப்பொழுது என் மகளே, என் மகனே, உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நிகழும். என் ஜனமாகிய நீங்கள் விசுவாசத்துடனே நாங்கள் அனைத்தையும் இழந்து போட்டாலும் எக்காலத்திலும் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நான் அதை கவனித்து நீங்கள் இழந்து போன அனைத்தையும் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இழந்து போனவற்றை உங்களுக்கு 2 மடங்காக திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் எக்காலத்திலும் என்னை நம்ப வேண்டும். உங்களுடைய வறுமையின் காலத்திலும் உங்களுடைய இழப்புகளின் காலத்திலும் உங்களுடைய சோதனைகளின் காலத்திலும் உங்களுடைய தோல்வியின் காலங்களிலும் என்னை நம்ப வேண்டும். அப்பொழுது நீங்கள் இழந்து போனதை திரும்ப அளிப்பேன். மறுபடியும் உங்களை உயர்த்தி உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் உயர்த்தப்படுவீர்கள். அதற்கு முதலில் என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய என்னை நம்ப வேண்டும். என் ஜனமாகிய நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சோதனையான காலங்களில் கர்த்தராகிய என்னை நம்புகிறீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து, கர்த்தரே என் நம்பிக்கை, கர்த்தர் தான் எனக்கு பலன், எனக்கு வரக்கூடிய அநேக காரியங்களை கர்த்தர் கவனித்துக் கொள்வார் என்று விசுவாசத்துடனே சொல்லுங்கள். விசுவாசத்துடனே உங்கள் உள்ளத்தில் கை வைத்து, கர்த்தாவே, எக்காலத்திலும் நாங்கள் உம்மை விசுவாசிப்போம், உங்களை விட்டு விலக மாட்டோம், நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவ காலங்களில் நீங்கள்தான் எங்களுக்கு நம்பிக்கை,
எக்காலத்திலும் எங்களுக்கு நம்பிக்கையாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக காரியங்களில் இருந்து எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளில் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். எக்காலத்திலும் நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது உங்களை உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 107 அதிகாரம் 41 எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார் என்று எழுதியிருக்கபடியாக சிறுமைப்பட்டிருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களை எளிமையிலிருந்து எடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி செழிப்பை கொடுக்கிற தேவன் நான். என் மகளே, என் மகனே, நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் மிகுந்த ஏழையான குடும்பம், மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எளியவர்களாக இருக்கிறோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், எளியவர்களை உயர்த்தி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அது மட்டுமில்லாமல் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களுடைய குடும்பங்களை செழிக்க வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எக்காலத்திலும் கர்த்தரை நம்பும் பொழுது உங்களை உயர்த்தி உங்களுடைய குடும்பங்களையும் செழிக்க வைப்பேன். என் ஜனமாகிய நீங்கள், நாங்கள் ஏழ்மையாக இருக்கிறோம், எளியவர்களாக இருக்கிறோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உங்களை எளிமையில் இருந்து உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். எளியவர்களாக இருக்கக்கூடிய உங்களை குப்பையில் இருந்து உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து செழிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் விசுவாசத்துடனே உங்கள் உள்ளத்தில் கை வைத்து, கர்த்தாவே, என்னையும் ஆசீர்வாதியுங்கள், என் குடும்பத்தையும் ஆசீர்வதியுங்கள், எங்களுடனே இருங்கள். கர்த்தாவே, நாங்கள் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருந்து எங்களை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபத்தினிலே என்னை நோக்கி நீங்கள் துதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து எளியவர்களாக இருக்கக்கூடிய உங்களை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 32 அதிகாரம் 10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னை நம்பியிருந்தால் உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெற்றால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்பதை உணர்ந்து வாழுங்கள். என் ஜனமாகிய நீங்கள் எக்காலத்திலும் கர்த்தரை நம்பியிருந்தால் உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். என் ஜனமாகிய நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள், உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? சிலருக்கு அவர்களின் படிப்புகளின் மீது நம்பிக்கை, சிலருக்கு அவர்களின் வேலையின் மீது நம்பிக்கை, சிலருக்கு அவர்களின் வியாபாரங்கள் மீது நம்பிக்கை, சிலருக்கு அவர்களின் ஊழியங்களின் மீது நம்பிக்கை என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றின் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள், உங்களுக்கு கர்த்தரின் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் படிப்பதற்கும், நீங்கள் வேலைகள் செய்வதற்கும், நீங்கள் வியாபாரங்கள் செய்வதற்கும், நீங்கள் ஊழியங்கள் செய்வதற்கும் என்னுடைய கிருபையே உங்களுக்கு உதவியது என விசுவாசியுங்கள். எக்காலத்திலும் கர்த்தரின் மீது நம்பிக்கை வையுங்கள். என் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள் என்று சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் கர்த்தர்தான் என் நம்பிக்கை என்று உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்களை உங்களுக்கு நெருக்கமாக மாற்றிவிடுவேன். நீங்கள் மனிதர்களை நம்பியிருப்பதை விட கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருப்பதே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசத்துடனே சொல்லுங்கள், என்னை சிருஷ்டித்த, என்னை நேசிக்கிற, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தர்தான் என்னுடைய நம்பிக்கை. அவர் எனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தனை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னுடனே இருப்பார், என்னை நடத்துவார். அவர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நிறைவாய் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். எக்காலத்திலும் நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நடத்தும். நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜெபத்தினிலே, கர்த்தாவே, நான் என்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன், என்னை மன்னியும். இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன். எக்காலத்திலும் உம்மை நம்பும்படியாக, என்னை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள். அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் என்னை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 121 அதிகாரம் 3 உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை காக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே
உங்களுக்கு மனிதர்களினால் தீமைகள் உண்டாகிறது அல்லவா? அந்த தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை காக்கிற தேவன் நான். என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் இரவும் பகலும் பாதுகாத்து வழி நடத்துவேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களுக்கு எத்தனையோ விதமான தீமைகள் வருகிறது அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உங்களை தீமையில் விழும்படியாக கர்த்தராகிய நான் செய்ய மாட்டேன். உங்களை தீமையின் இன்று விலக்கி பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களை காக்கிற தேவனாகிய நான் உறங்காதவர். என் ஜனமாகிய உங்களை இரவும் பகலும் கர்த்தராகிய நான் பாதுகாத்துக் கொள்வேன். நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள். வரக்கூடிய தீமைகளை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை உங்களை அணுகாது. யாராலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தராகிய நான் உங்களை காக்கிற தேவன். நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் இருந்தே கிருபைகளை பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்வீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன்.